ஹலோ வெல்கம் நம்ம ஒரு கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்பில் வந்து எப்படி ஆர்ட் கிரியேட் பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். அது கேமிங் ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆர்ட்டாக இருந்தாலும் நம்ம கிரியேட் பண்ணுறத பொறுத்து இருக்குது. அந்த பின்னாடி இருக்க பாருங்க நம்ம ஒரு கேமிங், அந்த ஆர்ட்டு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் நியூ யூடியூபராக கூட இருக்கலாம், அதனால் எப்படி ஆர்ட் கிரியேட் பண்ணணுங்கிறது தெரியாது. அதனால் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நேராக கூகுள் குரோம் போய்ட்டு யூடியூப் பேனர் டெம்ப்ளேட் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு பாருங்கள் அந்த ஃபோட்டோ, அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, முக்கியமாக யூடியூப் ஆர்ட்டு தேவையான இது டெம்ப்ளேட்டே இது மட்டும்தான். இது இருந்தால் தான் நம்ம யூடியூப் ஆர்ட்டே கிரியேட் பண்ண முடியும். இந்த சைஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம யூடியூப் ஆர்ட்டு கிரியேட்டே பண்ண முடியும். இதுதான் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினே. அடுத்தது டவுன்லோட் பண்ணி முடிச்சிங்கன்னா நேராக ப்ளே ஸ்டோர் வந்துடுங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பாக்ஸில் போய்ட்டு பிக்சலுங்கிற ஆப் போட்டிங்கன்னா எடிட்டர் ஆப் வரும், ஒரு எடிட் ஆப் வரும். பிக்சலுங்கிற ஆப் நான் வேறு எதாவது கொடுத்துட்டேன், சாரி. நேராக சர்ச் பாக்ஸில் போய்ட்டு பிக்சலுங்கிற ஆப்பை கொடுங்க. பிக்சல் ஆப்பில் அந்த ரெண்டாவதாக இருக்கா பிக்சல் ஆப்னு, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணால் தான் நம்ம கண்டிப்பாக யூடியூப் ஆர்ட்டை கிரியேட் பண்ண முடியும். யூடியூப் ஆர்ட்டு கிரியேட் பண்ணலாம், ஆனால் இந்த ஆப்பில் கிரியேட் பண்ணுற மாதிரி வேறு எந்த ஆப்லையும் யூடியூப் ஆர்ட்டு கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ஆப்பு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் அடுத்து சொல்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, டெய்லி நல்ல கண்டென்ட் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் பண்ணுங்க, இங்கே நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால நெட்ஒர்க் சுற்றிட்டு இருக்கு. ஓப்பன் காட்டிடுச்சா? இல்லை ஓப்பன் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் கீழே 4வதாக இருக்க பாருங்கள், அதை டச் பண்ணி இமேஜ் சைஸ் இருக்கா அதை கொடுத்தீங்கன்னா கஸ்டமில் போயிட்டு யூடியூப் சேனல் பேனர் இருக்கும், அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஐக்கானை கொடுத்து ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். நம்ம டவுன்லோட் குரோமில் போய் டவுன்லோட் பண்ணோம்ல ஃபோட்டோ டெம்ப்ளேட், அதை கொண்டாந்து அந்த முக்கத்துலேருந்து கரெக்டாக வச்சு சைஸ் பண்ணணும். இதை சைஸ் பண்ணி முடித்த பிறகு அதை லாக் பண்ணிடுங்க. அசையாமல் ஆடாமல் லாக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த கேலரிக்குள்ளே போய்ட்டு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் தீம் வச்சுருப்பீங்களா, அதை போய் எடுத்துடணும். அதை எடுத்தாந்து அதில் வைக்கணும். நான் இந்த தீம் பிடிச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி வைக்கிறேன். இந்த தீமை சைஸ் பண்ணுங்கள். இதே சைஸ் அந்த 2 லைனுக்கும் நடுவில் வைக்கணும். 2 லைனுக்கும் நடுவில் வச்சிங்கன்னா அதுக்குள்ளே தான் நம்ம யூடியூப் டெம்ப்ளேட்டே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வச்சு சைடில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் டெம்ப்ளேட் ரெடி பண்ண முடியாது. இந்த 2 லைனுக்குள்ளே எப்படியாச்சும் அதை பேக்ரவுண்டாக எப்படியாச்சும் வச்சுருங்க கரெக்டாக. இந்த 2 லைனுக்குள்ளே வச்சா மட்டும்தாங்க வரும், இல்லைனா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராது. அப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்னை திட்டக்கூடாது. இந்த 2 லைனுக்குள்ளே கண்டிப்பாக வச்சாகணுங்க. இந்த 2 லைனுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே அந்த சைடில் இருக்குமா அதை கொடுத்து லாக் இருக்கு பாருங்கள், லாக் கொடுத்தீங்கன்னா அது அசையாது, அப்படியே வந்துடும். அப்புறம் மறுபடியும் ஃப்ரம் கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுக்காண்டி உங்கள் சேனலுக்கு உள்ள லோகோ ஏதாச்சும் இருக்கும்ல, எந்த லோகோவாக இருந்தாலும் சரி, கேமிங் லோகோவாக இருந்தாலும் சரி, உங்கள் சேனல் லோகோவாக இருந்தாலும் சரி. ஆனால் கேமிங் லோகோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேமர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாேருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த கண்டென்ட் கேமிங்கை பற்றி தான் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லோகோ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேக்ரவுண்டை எப்போவும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதை கொண்டாந்து சைஸ் பண்ணி கரெக்டாக சின்னதாக சைஸ் பண்ணணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக சைஸ் பண்ணி அதில் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். யூடியூப் ஆர்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம அதை க்ரியேட் பண்ணுறத பொறுத்து தான் யூடியூப் ஆர்ட்டே இருக்குது. அதை சைஸ் பண்ணி மறுபடியும் அதை லாக் பண்ணிட்டு, இப்போ டெக்ஸ்ட் இருக்கா மேலே ப்ளஸ் ஐக்கான் வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்து இங்கே கீழே இருக்க மாதிரி எடிட்னு அதை கொடுத்து நியூ டெக்ஸ்ட்டை அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு இப்போ நான் என் சேனல் பேர் நம்ம ஊர் கேம், நம்ம ஊர்னு போட்டுட்டு இப்போ என் சேனல் நேம் எழுதிட்டேன்னா எழுதிட்டு அப்படியே அடிச்சுட்டு நம்ம ஸ்டைல் இப்போ எப்படி ஸ்டைலாக வைக்க போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். நேராக அப்படியே பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடல, கீழே இருக்குது பாருங்கள், அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆனால் ஸ்டைல் இருக்கா, ஸ்டைல்லாம் இருக்கும். அப்படியே நம்ம ஒரு கேம் இதில் எந்த வேணுனோ வச்சு பார்த்துக்கோங்க. மேலே இருக்கான் அதை வச்சுக்கிட்டே ஸ்டைலுன்னு இருக்கும், அதை கொடுத்து மாடலாக மாற்றிக்கலாம். எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஸ்டைல் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கா, கலர் ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு என்ன கலரில் வைக்கணுமோ லோகோ அந்த மாதிரி வச்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ளூ கலரில் வச்சனால ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு, அதனால தான் ப்ளூ கலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் போய் லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த 2 லைனுக்குள்ளே அந்த பேக்ரவுண்ட் இருப்பாங்க, அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஏதாச்சும் உங்களுக்கு எதுவும் டைலாக் எதுவும் வாசகம் எதுவும் எழுதணும்னா எழுதிக்கோங்க. ஆட் பண்ணுறது எதாக இருந்தாலும் மறு லோகோ இன்னொரு லோகோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த 2 லைனுக்குள்ளே மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இருக்குது பாருங்கள் சேவ் அஸ் இமேஜ், அதை கொடுத்தீங்கன்னா என் கஸ்டமர் இருக்கா, கஸ்டமர் வந்து அல்ட்ரா இருக்கும், அல்ட்ராவை கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அல்ட்ராவை கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு அப்படியே யூடியூப் வாங்க. அப்படியே யூடியூப் வந்துட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து இந்த சேனலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதை சைஸ் பண்ணி மாற்றிக்கோங்க, அது உங்களுக்கு தெரியும், அதை மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, யூடியூப்லையாக இருந்தாலும் சரி, கேமிங்கில் இருந்தாலும் சரி, இல்லை 2ல் எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுங்க. லவ் யூ டு ஆல். அளவுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது.